இது தொடர்பாக இன்றைக்கு அல்ல, கடந்த 31ஆம் தேதி தொடங்கி 1, 2, 3, 4ஆம் தேதி வரை அனைத்து ஒன்றியங்களிலும் பகுதிகளிலும் அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலே தெரிவித்திருந்தோம். குறிப்பாக இன்றைக்கு வட்டக்கழகத்திலிருந்து தொடர்ந்து மேலவர்கள் நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறோம். தயவுசெய்து பேசாதீங்க, கடைசி பேசாதீங்க பேசாதீங்க. உங்க 3 பேர் தான் சொல்ல பேசாதீங்க. ஆனால் ஒவ்வொரு பகுதியும் நடைபெற்ற இந்த நிர்வாக கூட்டத்திலே அடிப்படை அமைப்பான பாகக்கடையை சேர்ந்த செயலாளர் இருக்கிறார்கள். அவருக்கு உறுதுணையாக பாக முகவர்கள் பிஎல்ஏக்கும் அந்த நிர்வாகத்தில் வந்திருந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள், வட்டக்கழக பகுதிக்கழக நிர்வாகிகள், புதிதாக நியமிக்க இருக்கின்ற நிர்வாகிகளும் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். ஒவ்வொரு பாகத்திற்கும் 2 பொறுப்பாளர் நியமிக்க இருக்கிறோம் சொன்னோம். அந்த அடிப்படையில் நாம் இதுவரை நியமிக்க கூட நியமிக்க இருக்கின்றவனாக நிர்வாகிக்கு வந்திருந்தார். ஆக வட்டக்கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர் சாதனை இப்படிலாம் இன்றைக்கு கூறியிருந்தாலும் கூட அடிப்படை அமைப்புகளாக பணியாற்றக்கூடிய அன்றைக்கு வந்திருந்தார்கள். அன்றைக்கே தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு பாகத்திற்கும் சராசரி 40 பேர் அழைக்க வேண்டும். நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டாலே பாகக்கடையில் 9 பேர், இன்சார்ஜி 2, பிஎல்ஏ2 இதெல்லாம் மொத்தம் 10 வந்துடுவாங்க. அதாவது 10 நிர்வாகிகள் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் 3 பேர் கூட்டு வந்தால் 10 × 3 30, நிர்வாகி 10 40 பேர். அதுவும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பாகம் என்று சொன்னாலே, ஒரு கூட்டு என்று சொன்னாலே சராசரி ஒரு 1000 வாக்கு, அது மேற்பட்ட வாக்கு தான். அந்த 1000 வாக்குகளிலே எப்பொழுது நாம் மோசமாக இருந்தால் கூட கண்டிப்பாக 100 ஆட்களாவது மகளிராகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு 100 பேராவது தீவிர